ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வருது. ஆனால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? காசாவில் அடுத்த போர் நிறுத்தம் வருமா? காசா போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஏன் திடீரென சவுதி அரேபியாவுடன் தொடங்கியுள்ளது? மிகப்பெரிய ஒரு ஏமாற்று அரசியல் உலக அளவில். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் அமெரிக்காவால் மீடியேட் செய்யப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இந்த இரண்டு நாடுகளால் இந்த சீஸ்ஃபயர் முயற்சி செய்யப்படுகிறது. கடைசி நேரத்தில் இஸ்ரேலும் லெபனானும் இந்த கடைசி முயற்சிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை விட்டு வெளியேறப்போவதாக அறிவித்த காரணத்தாலும் அமெரிக்க அதிபர் பைடன் அவர்களின் சுயநல அரசியல் காரணமாக, அதாவது இஸ்ரேல் இந்த கடைசி வாய்ப்பிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஐநா சபையில் இஸ்ரேலை தண்டிப்போம் என்று சொல்லி பயமுறுத்தி இஸ்ரேலை ஒத்துக்கொள்ள வைத்ததாக செய்திகள், ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. அதாவது இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதத்தில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேலை எப்படியாவது தண்டிக்க வேண்டும் என்று தற்போது இருக்கும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பைடன் மட்டுமே இஸ்ரேலை, முக்கியமாக நெத்தன்யாகுவை தண்டிக்க எல்லா திட்டங்களையும் செய்துள்ளதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இஸ்ரேல் ஹெசபல்லா போர் நிறுத்தம் என்று கூட சொல்லப்படவில்லை. மாறாக அமெரிக்காவே இதனை இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் என்று அதிகாரப்பூர்வமாக முத்திரை குத்தியுள்ளது. இப்ப தெரியுதா? நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், இந்த போரில் பயங்கரவாத அமைப்பு ஹெசபல்லா மட்டும் போர் செய்யவில்லை, தாக்கவில்லை. மாறாக மொத்த லெபனன் நாடே போர் செய்கிறது என்று நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் மிகப்பெரிய ஒரு மேற்கு நாட்டு அரசியல் இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கு ஏற்றபடியான எல்லா நிபந்தனைகளும் இந்த சீஸ்ஃபயர் நிபந்தனையில், அக்ரிமெண்டில் இருக்கு. அதாவது ஹெசபல்லா இனிமேல் இஸ்ரேலின் வடக்கு எல்லை லெபனானின் தெற்கு எல்லையில் இருந்து நகர்ந்து அந்த லிட்டனி ரிவர் தாண்டி செல்ல வேண்டும். இது மியூச்சுவல் சீஸ்ஃபயர். இரண்டு பேருமே போரை நிறுத்த வேண்டும். பட் வித் ஒன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அதுக்கு வருவோம். அதாவது இஸ்ரேலின் படை அடுத்த 60 நாட்கள் சவுத் லெபனான் பகுதிக்குள்ளேயே இருக்கும். அந்த நேரத்தில் ஹெசபல்லா தீவிரவாதிகள் அந்த எல்லையை விட்டு நீங்கி இந்த லிட்டனி ரிவர் தாண்டி செல்ல வேண்டும். ஹெசபல்லா பின்வாங்கும் போது லெபனான் நாட்டின் ராணுவம் மற்றும் ஆயுதங்கள் தற்போது ஹெசபல்லா இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அந்த எல்லையை பாதுகாக்க ஆரம்பிக்கும். எனவே அந்த 2 மாதங்களில் ஹெசபல்லா தீவிரவாதிகளின் நகர்வை கவனித்த பிறகு, அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பின்வாங்குவதை கவனித்த பிறகு இஸ்ரேலின் வடக்கு மற்றும் கோலன் ஹைட்ஸ் மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வந்த பிறகு, அந்த மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று இஸ்ரேல் முடிவு செய்த பிறகுதான் இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியேறும். அதற்குத்தான் அந்த 60 நாட்கள். இது மிகப்பெரிய ஒரு நகர்வாக பார்க்கப்பட்டாலும் இன்னும் கூட இது இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லாத ஒரு முடிவு, ஒரு நகர்வு. ஏனென்றால் இந்த முடிவுக்கு பின்னால் இருப்பது அமெரிக்காவும் பிரான்சும். இந்த பிரான்ஸ், இந்த மேக்ரான் எப்படியாவது லெபனானை இஸ்ரேலால் ஏற்படுத்தப்படும் பெரிய அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, லெபனானில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் எண்ணெய் மற்றும் கேஸ் போன்ற மிகப்பெரிய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும். எனவே பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் அமெரிக்க அதிபர் பைடனை உசுப்பேத்தி இஸ்ரேலுக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக நெத்தன்யாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெளிவேட முடிவு. இந்த ப்ரொபோசல் முதலாக அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த குழுவில் பிரான்ஸ் இருக்கக்கூடாது என்றும், சமீப காலங்களில் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக பல எதிர்ப்பு நடவடிக்கைகளை செய்த காரணத்தால் பிரான்ஸ் இந்த சீஸ்ஃபயர் குழுவில் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது. ஆனால் அதற்கு அமெரிக்கா, பிரான்ஸ் 2 பேருமே திட்டம் போட்டு அதை தவிர்த்து அதெல்லாம் முடியாது என்றும், இஸ்ரேல் இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் வரக்கூடிய ஐநா சபை கூட்டத்தில் இஸ்ரேலை, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானம் நிறைவேற்றி இஸ்ரேலின் UN மெம்பர்ஷிப், ஐநா சபையின் அந்த மெம்பர்ஷிப் பாதிக்கப்படும் அளவுக்கு இஸ்ரேலை அமெரிக்கா பழி வாங்கும் என்ற செய்தி, அந்த எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு டெலிவரி செய்யப்பட்டதாக இஸ்ரேலே இப்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. நெத்தன்யாகுவே அதை பற்றி பேசியதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ஹெசபல்லா மீண்டும் ஆயுதங்களை சேகரித்து பயங்கரவாத செயலை செய்ய திட்டம் செய்வதாக
இஸ்ரேல் கண்டுபிடித்தால், இஸ்ரேல் நிரூபித்தால், இஸ்ரேல் ஹெசபல்லாவை மீண்டும் தாக்கலாம் என்ற கண்டிஷன் இந்த சீஸ்ஃபயர் நிபந்தனையில் உள்ளது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்னை பொறுத்தவரையில் த கோல்டன் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அமெரிக்கா ரிலேஷன்ஷிப், இஸ்ரேல் அமெரிக்கா உறவு முடிந்து விட்டதாக தோன்றுகிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது கூட என்னுடைய இந்த கருத்தில் அந்த அளவுக்கு மாற்றம் இருக்காது என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தற்போது இருக்கும் அமெரிக்க அரசு இன்னும் இருக்கும் 30 நாட்களில் இஸ்ரேலை எப்படியெல்லாம் தண்டிக்க முயற்சி செய்யுது நீங்களே பாருங்க. இந்த இஸ்ரேல் ஹெசபல்லா போர் நிறுத்தத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒன்று, வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், முக்கியமாக அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பலாம். இன்னொன்று, காசாவில் இருக்கும் ஹமாஸும் தனிமைப்படுத்தப்படுவார்கள். எனவே இஸ்ரேல் இன்னும் அதிகமான படைகளை கூட காசாவுக்கு அனுப்பலாம். காசா ஸ்ட்ரிப் மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்னும் அதிகமான காலம் மிலிட்டரி நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்யலாம். ஏற்கனவே இஸ்ரேலின் பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மாட்ரிச் சொல்றாரு, காசா ஸ்ட்ரிப்பிலும் வெஸ்ட் பேங்கிலும் இருக்கக்கூடிய பாலஸ்டீனியன்ஸ், அந்த மக்களை வேறு நாடுகளுக்கோ வேறு இடங்களுக்கோ செல்ல அனுமதிக்க வேண்டும். அட்லீஸ்ட் அடுத்த 2 வருடங்களில் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், மக்கள் தொகையை அவர்கள் அப்படி நகர்ந்து செய்வதால் பாதியாக குறைக்கலாம். அப்படி குறைத்தால் அந்த பகுதிகளை, அது வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி, காசா ஸ்ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, 2 பகுதிகளையும் சுலபமாக இஸ்ரேலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரேலின் பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மாட்ரிச் இன்னைக்கு இப்படி ஒரு சீஸ்ஃபயர் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது அவர் இப்படி பேசுறார். எனவே இஸ்ரேல் இன்னும் அதிகமான படைகளை காசாவுக்கு அனுப்பலாம். காசா ஸ்ட்ரிப் மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்னும் அதிகமான காலம் இஸ்ரேல் மிலிட்டரி நடவடிக்கைகளை செய்யலாம். இந்த நம்பிக்கை அமெரிக்காவாலும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்பு இந்த நம்பிக்கை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு ஒப்புக்கொண்ட அடுத்த நிமிடமே, இன்று காலையில் அமெரிக்காவின் அடுத்த குழு, உங்களுக்கு தெரியுமா, காசா போர் நிறுத்தம் பற்றி பேசுவதற்கு சவுதி அரேபியா செல்வதாக அறிவித்துள்ளது. அது எப்படி திடீர்னு காசா போர் நிறுத்தம் பற்றி பேசுவதற்கு அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு செல்கிறது? இந்த மொத்த விஷயத்தில் சவுதி அரேபியா எப்படி உள்ளே வந்தது? கத்தார் முடியாது என்று சொன்னது ஓகே, கத்தார் அங்கிருந்த ஹமாஸை விரட்டி அடித்தது ஓகே. அமெரிக்கா எந்த தீவிரவாத குழுவுடனும் நேரடியாக பேச்சுவார்த்தை செய்யாது என்பது அவர்களுடைய பாலிசி, ஓகே. பட் வை சவுதி அரேபியா? இவன் தானே 2 வாரங்களுக்கு முன்பு உலகத்தில் இருக்கக்கூடிய 58 இஸ்லாமிய நாடுகளை, அதாவது வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உலக அளவில் எதிராக இருக்கக்கூடிய 58 நாடுகளை ஒன்று கூட்டி இஸ்ரேலுக்கு எதிராக 33 தீர்மானங்களை OIC என்ற ஒரு குழு வழியாக நிறைவேற்றினான். இதே இந்த சவுதி அரேபியா தான் ஈரான் இனிமேல் எங்களது சிஸ்டர் நாடு என்றும் அறிவித்தது. இதே சவுதி அரேபியா தானே ஈரானும் சவுதியும் இணைந்து அரேபிய கடலில் போர் பயிற்சி செய்வதாக அறிவித்தது. இதெல்லாம் செய்த பிறகும் கூட அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் பற்றி இவன் பேசவில்லை, அதை கண்டிக்கவில்லை. ஈரானின் இஸ்ரேல் மீதான நேரடியான 2 பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் பற்றி பேசவில்லை, அதை கண்டிக்கவில்லை. ஹெசபல்லாவின் 1 வருட ராக்கெட் பராஜ் பற்றி இவன் பேசவில்லை. ஆனால் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பேசினான். அப்படிப்பட்ட ஒரு ஹிப்போக்ரேட், ஒரு வெளிவேட தலைவர், ஒரு வெளிவேட அரசு, அவர்களிடம் உலகத்தின் இன்னொரு பெரிய வெளிவேட அரசு காசா போர் நிறுத்தம் பற்றி பேச போகுது. இது எப்படி நியாயமாகும் சொல்லுங்க? இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? சவுதி இந்த மொத்த 58 OIC நாடுகளை திருப்திப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு முடிவை அமெரிக்காவுக்கு சொல்ல, அமெரிக்கா மீண்டும் ஐநா சபையை காரணம் காட்டி இஸ்ரேலை மிரட்டி ஒத்துக்கொள்ள வைக்க முயற்சி செய்யலாம் என்று நினைத்து திட்டங்களை போட்டு இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா நகர்வுகளையும் இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நான் சொல்றேன், the golden time of Israel-America relation is over with this war of Gaza. இதுவரைக்கும் இருந்த மிக நுணுக்கமான அழகான அமெரிக்கா இஸ்ரேல் உறவு என்பது இந்த முறை வந்த இந்த காசா போரோடு முடிந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய யூதர்கள் அதிர்ச்சியாகும் விதத்தில் அபுதாபியில்
ஈரானின் பினாமிகளால் கொல்லப்பட்ட இஸ்ரேல் ராபி. அந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். UAE உடனடியாக சந்தேகத்தின் பேரில் 3 பேரை கைது செய்துள்ளது. ஆனால் இதற்கும் பைடனின் அரசு எதுவுமே செய்யவில்லை, சொல்லவில்லை. சவுதியின் அந்த பிரின்ஸும் எதுவுமே சொல்லவில்லை. நேற்று இரவு இந்த ராபியின் உடலுக்கு இஸ்ரேலில் இறுதி சடங்கு செய்யப்பட்டது. ஆனால் இதில் இருக்கும் ஒரே ஒரு சில்வர் லைன், ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் மருமகன் இந்த கொலையை கடுமையாக கண்டித்தது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமாக யூதர்களை வெறுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய சமூகத்தை ரொம்பவும் கோபத்துடன் சாடியுள்ளார். அது மட்டுமல்ல, அவரும் அவருடைய சகோதரர் 2 பேருமே அபுதாபியில் இருக்கும் இந்த யூத அமைப்புக்கு, யூத மக்களுக்கு $1 மில்லியன் ஈச் டொனேஷன் செய்துள்ளார்கள். இந்த குஷ்னர் மற்றும் இவருடைய தந்தை என இருவர் மீதும் அமெரிக்க எலெக்ஷன் முடிந்த நேரத்தில் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் தற்போது இந்த நடவடிக்கையின் மூலம், இந்த செயலின் மூலம் ஒரு சில யூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ட்ரம்ப் மருமகன் குஷ்னர் மீது கொஞ்சம் நம்பிக்கை வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். UAE மற்றும் ஓமன் எல்லையில் ஆல்மோஸ்ட் UAEயின் மிக முக்கியமான நகரமான அல் ஐன் நகரத்தில் இருந்து இந்த இஸ்ரேலிய யூதர் அவருடைய சொந்த காரிலேயே கடத்தி கொண்டு செல்லப்பட்டு ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஓமன் எல்லையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இப்ப ஈரான் சொல்லுது அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஈரானுக்கும் ஹெசபல்லாவுக்குமே எந்த தொடர்புமே இல்லைன்னு சொன்னவர் தான் இதே இந்த கமீனி. ஞாபகம் இருக்கா? இந்த கமீனி இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரேல் தலைவர்கள் நெத்தன்யாகு மற்றும் கேலண்ட்டுக்கு சிறை தண்டனை மட்டும் கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் கிடையாது, மாறாக அவர்களுக்கு மரண தண்டனை உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் இவர்கள் இருவருக்கும், இவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு. நீங்களே சொல்லுங்க, உண்மையிலேயே இவர்களில் மரண தண்டனை கொடுக்க வேண்டியது யாருக்கு? ஒருவேளை 80 வயசுக்கு மேல அல்லது 75 வயதுக்கு மேல மரண தண்டனை கொடுக்கிறது அவ்வளவு மெர்சிஃபுல்லான ஒரு ஆக்ட் கிடையாது, அவ்வளவு இரக்கமான அல்லது இரக்கமற்ற ஒரு செயல் அப்படின்னு சொன்னா இவருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு? கமீனிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பட் நியாயம், தர்மம், உலக அளவுல தீவிரவாதம் செய்யறது யாரு? உண்மையிலேயே கொலைகள் செஞ்சது யாரு? உண்மையிலேயே பல ஆயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய மத நம்பிக்கைக்காக, மத நம்பிக்கைன்னு சொல்றதை விட மத பைத்தியக்காரத்தனத்திற்காக பல ஆயிரம் மக்களை பலி கொடுத்தது யாரு? அப்படி பார்த்தா உண்மையிலேயே மரண தண்டனை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறந்துடாதீங்க. ரொம்ப சின்ன வீடியோ, பட் ரொம்ப முக்கியமான வீடியோ. இஸ்ரேல்ல இந்த ட்ரூஸ், இந்த சீஸ்ஃபயர் வரப்போகிற காரணத்தினால ஹெசபல்லாவிடம் இருக்கக்கூடிய எல்லா ராக்கெட்டுமே அடுத்த வரக்கூடிய ஒரு நாளிலேயோ 2 நாட்களிலேயோ 3 நாட்களிலேயோ ஒரு வாரத்திலேயோ ஹெசபல்லாவிடம் இருக்கும் எல்லா ராக்கெட்டும் இஸ்ரேலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இஸ்ரேல் அரசிடமிருந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் IDF ஃபோர்ஸ்கிட்டேருந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்குற கேள்வி, உண்மையிலேயே மரண தண்டனை கொடுக்கறதா இருந்தா யாருக்கு கொடுக்கணும்? கமீனிக்கா, நெத்தன்யாவுக்கா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பாதுகாப்பா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.